ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீடியோ போடுறோம். ஸோ சில சூழ்நிலை, சில காரணங்கள்னால வீடியோ வந்து டெய்லி கொடுக்க முடியல. ஸோ அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஸோ ஓகே, இன்னைக்குள்ள சம்பவம் எங்கே நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, பினாங்கில நடந்த ஒரு சம்பவம். அதாவது பினாங் ஸ்டேட்டில் நடந்த ஒரு சம்பவம். இது ஏறக்குறைய ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி, ஏறக்குறைய 35 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். ஸோ அந்த சம்பவம் தான் என்னன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உண்மை சம்பவம் சீசன் 6. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக டைட்டில் பார்த்தோன்னே யோசிச்சிருப்பீங்க, அது ஒரு பைத்தியம். ஸோ ஒரு ஆளை நம்ம வந்து பைத்தியம்னு நம்ம வந்து ஒரு லேபிளிங் கொடுக்கறது தவறு. ஆனால் ஏன் இந்த டைட்டில் வச்சேன்னா, இந்த சம்பவத்தில் அதாவது சம்பவம் நடந்தவங்களை வந்துட்டு ஆல்மோஸ்ட் அந்த இடத்துல எல்லோரும் வந்து அவங்க பேரை சொல்லி, அவங்க ஒரு பைத்தியம், இந்த ஒரு லூஸு, இதுதான் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு பட்ட பேராக கொடுத்துருந்தாங்க. எனக்கு அந்த ஒரு பட்ட பேரோ இல்லை அந்த ஒரு இது நான் கொடுக்கணும்னு நான் விரும்பல. மெயினாக இந்த டாபிக், இந்த வீடியோவோட டைட்டில் ஏன் அப்படி வச்சோன்னா, நாளை பின்னால் நம்ம ஒரு இந்த மாதிரி புத்தி கொஞ்சம் சுயநலம் இல்லாதவங்களை பார்த்தோம்னா, நம்ம அவங்கள பார்த்து பைத்தியம்னு சொல்லக்கூடாது. அதனால தான் இந்த டைட்டிலை வச்சது காரணம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களுக்கும் இந்த மாதிரி ரோட்டில் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. நம்மள பார்த்துட்டு திடீர்னு வந்து சாப்பாடு கேட்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா, சட்டை போட்டிருக்க அந்த உடுப்பு, அவங்க மேலெலாம் வந்து ரொம்ப அழுக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நபரை வந்துட்டு நம்ம உடனே சட்டுன்னு வந்து பைத்தியம் நம்ம லேபிள் பண்ணக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து பலவிதமான சம்பவங்கள் வந்து நடந்திருக்கும். சில பேருக்கு அவங்க வாழ்க்கையில் திடீர்னு ஒரு ட்ராஜடியான ஒரு விஷயத்த பார்த்துருப்பாங்க. அந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு மென்டல் பாதிச்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை அவங்க ஆகியிருப்பாங்க. அவங்கள பார்த்துக்க ஆள் இல்லாமல் இருந்திருப்பாங்க. சில பேருக்கு வந்து அதே போல் வேறு ஏதாச்சும் ஒரு டிப்ரெஷன், அதாவது மனிதன் என்றாலே வந்துட்டு மெயினாக பார்த்திங்கன்னா நம்மளோட மைண்டு தான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ ரொம்ப ஒருத்தவங்க வந்து டிப்ரெஷன் தன்மைக்கு தான் ஆழமான டிப்ரெஷன் போயிட்டாங்களா, அவங்களுக்கும் அந்த மாதிரி மனநிலை வந்து பாதிக்கப்படும். ஸோ அந்த மாதிரி மனநல பாதிக்கப்பட்டவங்க, டிப்ரெஷன் போனவங்க கூட இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அலைவாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு சம்பவம், ஒரு அழகான ஒரு பெண்மணி அந்த காலத்தில், அதாவது 90s 80ஸில் நடந்த ஒரு சம்பவம். அவங்க வந்து ஸ்கூல் படிச்சுட்ருக்காங்க. ஸ்கூல் படிச்சுட்டு அந்த டைமில் பார்த்திங்கன்னா, இந்த எம்சி எல்சின்னு சொல்லுவாங்க, மேல் படிப்பு. அதாவது இப்போ பார்த்திங்கன்னா மலேசியா பொறுத்த வரைக்கும் எஸ்பிஎம் பிஎம்ஆர்ன்றாங்களே. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபார்ம் 5 கேட்டகரியில் வந்து அவங்க வந்து படிச்சுட்ருக்காங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பாங்க. கண்டிப்பாக அந்த 17 வயசுலனாக்கா அந்த ஒரு பெண்மணிங்க அழகாக இருப்பாங்க. ஆனால் இவங்க வந்து ரொம்ப அழகாக இருக்காங்க. ஸோ இவங்க வீட்டில் வந்துட்டு பேரண்ட்ஸ் எல்லாமே இருக்காங்க. இவங்களோட பேரண்ட்ஸ்க்கு ஒரு விதமான பணம் பற்றாக்குறையாக ஒரு சூழ்நிலை அமையுது. இவங்க எப்போதும் படிச்சுட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க பேரண்ட்ஸ் வந்து ஒருத்தர்கிட்டேருந்து வந்து பிஞ்சாம வாங்குறாங்க காசு. அதாவது இந்த மாதிரி வட்டிக்கு காசு வாங்குறாங்க. ஸோ இவர் வந்துட்டு வட்டிக்கு விட்டவர் வந்து, அவர் பேர் வந்து பாபுன்னு வச்சுக்கலாமே. ஸோ அந்த பாபு வந்து வட்டிக்கு விடுற ஒரு நபர். அந்த டைமில் எல்லாருக்கும் அது வந்து அந்த இடத்துல, அந்த ஒரு ஊரில், அந்த ஒரு டிஸ்ட்ரிக்டில் எல்லாத்துக்கும் தெரியும் பாபு வந்து காசு பணம்லாம் வட்டி கொடுவார்னு. பாபுக்கும் இந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப பழக்கம். அதாவது நம்ம இவங்களுக்கு ஒரு பேர் கொடுத்துக்கலாமே. இவங்க பேர் வந்துட்டு சுசீலான்னு வச்சுக்கலாமே. இவங்க பேர் வந்து சுசீலா. அப்போ சுசீலாவுக்கு வந்துட்டு சுசீலாவோட ஃபேமிலியில் அப்பா, அம்மா, சுசீலோட மாமா அந்த மாதிரிலாம் இருக்கும். பாபு வந்து அங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு நபர்னால மாமாவுக்கு வந்து அவர் தெரியும் கண்ணால். அப்போ காசு பற்றாக்குறையாக இருக்கவும், ஃபேமிலியில் ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் வந்தோடனே உடனே இந்த சுசீலாவோட மாமா என்ன சொல்கிறாருன்னா, அவங்க அம்மாக்கிட்ட, இந்த மாதிரிக்கா ஒய் நாட் நீ வந்துட்டு பாபுக்கிட்ட காசு வாங்கிப்பேன், பாபு தெரிஞ்ச ஆள் தானே. யார், எந்த பாபு? அதான் நம்ம சுசீலா போய்ட்டு சம்டைம்ஸ் அங்கே போய் டியூஷன் கிளாஸ்லாம் போயிட்டு வருவாங்க, பக்கத்து வீட்டில் தான் பாபு வீடு அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ அவங்க அம்மா வந்துட்டு, ஓ அந்த தம்பி வீடா, ஓ ஓகே தான், பிரச்சனை இல்லை, நீ எதுக்கும் வர சொல்லு. அப்போ பாபுவும் வந்து
ஒரு நாள் வீட்டுக்கு வராரு. ஏன்னா நம்ம சுசிலாவோட மாமா வந்து கூப்பிடுறாரு. பாபு வராரு. ஸோ வந்த பிறகு பேசுகிறாங்க. கரெக்டாக அந்த பணம் வட்டிக்கு வாங்குறதும் கரெக்டாக வட்டிக்கு வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் பாபு வந்து வீட்டுக்கு வரப்போ இருக்கார். பாபுக்கு வந்து நம்ம சுசீலாவை பார்த்தோன்னா ஒரு கண்ணு. ஆக்சுவலி வந்துட்டு பார்த்த உடனே வந்து பாபுக்கு வந்து சுசீலா மேலே ஒரு காதல். ஈவன் தோ சுசீலா வந்து அந்த அளவுக்கு இருக்கப்பட்ட ஒரு ஃபேமிலி இல்லை. பாபுவோட ஃபேமிலி பார்த்திங்கன்னா கொஞ்சம் காசெல்லாம் வட்டிக்கு விட்றாருன்னா பார்த்துக்கங்களேன். ஸோ நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு குடும்பம். ஸ்டாண்டர்ட்னு சொல்கிறத விட நல்ல ஒரு வசதியான குடும்பம்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கும்போது பாபுக்கு வந்து நம்ம சுசீலாவை பார்த்த உடனே ஒரு மாதிரியான ஒரு ஈர்ப்பு, ஒரு அட்ராக்ஷன். ஒய் நாட் சுசீலாவோட படிப்பு முடிஞ்ச கையோட நம்ம பொண்ணு கேட்கலாம், இல்லை லவ் ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானிங்கில் இருக்கார். காலம் பாட்டுக்கு காலம் போய்கிட்டே இருக்குது. சுசீலாவும் படித்து முடிக்கிறாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா பாபு வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறாரு அவங்க வீட்டில். ஏன்னா சுசீலாவை பிடிச்சி போயிடுதில்ல. ஸோ ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறாங்க. பாபு எப்போது வீட்டுக்கு வர்றது, அவங்க அம்மா தண்ணி கலக்கி வைக்கிறது, சுசீலாக்கிட்டையும் என்னம்மா சுசீலா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பேசுகிறது. ஆக்சுவலி பாபுக்கும் சுசீலாவுக்கும் வயசு, அதாவது ஏஜ் வித்தியாசம் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரு 10 வயசு வித்தியாசம் இருக்கும். கொஞ்சம் வயசு கூட நம்ம பாபுக்கு. சுசீலாவுக்கு 17 வயசுனா அந்த டைமில், நம்ம பாபுக்கு வந்து அந்த டைமில் ஒரு 27 வயசு இருக்கும். 26, 25, 27 அந்த மாதிரி ரேஞ்ச். ஸோ உடனே ஆஃப்டர் அந்த சுசீலா வந்து நல்லபடியாக பரீட்சையும் எழுதி முடிக்கிறாங்க. ரிசல்ட் ஒன்றும் வரல. ஸோ அந்த டைமில் ரிசல்ட் வெயிட்டிங் பீரியடில் நம்ம பாபு என்ன பண்ணுறாரு, சுசீலா அதே பேர் தான் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வர போயிருக்கோம். சுசீலாவை பார்த்துட்டு சொல்கிறேன், இந்த மாதிரி எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நான் வந்து உன்னை காதலிக்கிறேன், ஸோ வேணும்னா சொல்லு, நான் அம்மாக்கிட்ட பொண்ணு கேட்குறேன். ஆக்சுவலி கரெக்டாக டீசெண்டாக தான் போயிருக்காரு. ஆக்சுவலி அவர் வந்து ரொம்ப, அதாவது ரொம்ப ஹாஷாக தொரட்டி லவ் பண்ணுறது, சில பிள்ளைங்களை ஃபோர்ஸ் பண்ணி லவ் பண்ணுறது அதெல்லாம் இல்லை. அழகாக தான் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. சுசீலா என்ன சொல்லிடுறாங்க, பிடிக்கலன்னு சொல்லிடுறேன். இல்லை எனக்கு உங்களுக்கு பிடிக்கல, இல்லை அம்மாட்ட பேசுங்க, அப்படி அம்மாட்ட சொல்லு, அம்மாட்ட அதாவது எனக்கு பிடிக்கல, எதை இருந்தாலும் வீட்டில் பேசுங்கன்றாங்க. இப்போ வீட்லேயும் வந்து அவங்களுக்கும், ஏன்னா வயசு கொஞ்சம் ஏஜ் கொஞ்சம் கூடல. ஸோ அதை என்ன பார்க்குறாங்கன்னா, வயசு கூடியா இருக்குமா அப்படின்னு பத்தாதுக்கு அவங்க அதான் சுசீலா சொல்கிறாங்க, வயசு கூடியா இருக்குது எனக்கு பிடிக்கலன்னுறாங்க. வீட்டில் உள்ளவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நல்ல வசதியான குடும்பம் தானே, ஒய் நாட் நீ வந்து இது பண்ணலாம்னு. அப்போ சுசீலா வந்து வேணான்னுறாங்க. காரணம் யாருக்கும் தெரியல. அதாவது வேற ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா, வேற ஒரு எண்ணங்கள் இருக்கா, அந்த மாதிரி யாருக்கும் அந்த தாட்ஸும் வரல. ஆனால் சுசீலோட மெயின் ஃபோக்கஸ் என்னென்னா, அவங்க அடுத்த மேல் படிப்புக்கு போகணும். ஸோ அந்த ஒரு ஆசைன்னா அவங்க மாதர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ திரும்ப இன்னொரு ஃபியூ மந்த்ஸ் ஆகுது. இந்த பாபு என்ன பண்ணுறாரு, அப்பப்போ சுசீலாவை பார்க்குறாரு. ஏன்னா வீட்டுக்கு வந்து அந்த வட்டி காசெல்லாம் கலெக்ஷன் பண்ணிட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை. ஸோ அதெல்லாம் வந்துட்டு போகிறாரு. பார்க்குறப்பலாம் நம்ம சுசீலாவை பார்த்துட்டு இருப்பார். சுசீலாவுக்கு வந்து அந்த டைமில் ரொம்ப ஒரு அன்ஈஸியான ஒரு ஃபீல். என்னடா வராரு, நம்மளை தான் பார்க்குறாரு, வீட்டில் உட்காந்து டீ காஃபி குடித்தா கூட நம்மளை தான் பார்த்துட்ருக்காரு. கொஞ்சம் அந்த மாதிரி கொஞ்சம் போனாலும் கொஞ்சம், அதாவது அவங்க கிச்சனுக்கு போகும்போது உடனே சுசீலாக்கிட்ட எப்படி சாப்பிட்டீங்களா, ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்து பாபு வந்து ஏற்படுத்திகிட்டு இருக்காரு. அதாவது அவங்க கூட மிங்கிளரான, அவங்க கூட பழகிறதுக்கு. ஃபேமிலி வந்து ஒரு பொழுதும் வந்து சுசீலா வந்து ஃபோர்ஸ் பண்ணல. அவங்க வேணான்ட்டாங்க. இல்லைம்மா அவர் கேட்டார், அவருக்கு திரும்ப அது கேட்டால் நான் வேணான்னு சொல்லிடுங்கன்னு வீட்லேயும் அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிடுறாங்க பாபுக்கிட்ட. ஆனால் பாபு அந்த விஷயத்தில் ரொம்ப வந்து ஸ்ட்ராங் ஆகுறாரு. தட் மீன்ஸ் அவருக்கு வந்து உள்ளுக்குள்ளே என்ன வருதுன்னா, நம்மக்கிட்ட பணம் இருக்குது, காசு பணம் இருக்குது, நம்மளும் வந்து ஒரு குட் லுக்கிங்கில் இருக்கோம், நம்மளும் ஒரு பொலைட்டாக தானே வந்து பேசணும், நம்ம நல்லவன் தானே, அப்போ ஏன் இந்த பிள்ளை வந்து ஏற்றுக்க மாட்டேது, பரவாயில்ல திரும்ப போவோம்னு பாபுவும் திரும்ப போய் ஏறக்குறைய ஒரு 6 மாதம் ஆகிடுது. சுசீலாவுக்கு அந்த ரிசல்ட்டும் வருது. நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி சுசீலா வந்து நல்லா படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் தான், நல்ல மாணவி. ஸோ அதுக்கப்புறம் இந்த யூனிவர்சிட்டி அந்த மாதிரி வெயிட்டிங் பீரியடில் நம்ம பாபு போவார் இருக்கார்ல. ஸோ அவர் வந்து எப்படியோ அதுக்கப்புறம், அதாவது ஆஃப்டர் அந்த ப்ரப்போஸ் பண்ணதுக்கு பிறகு ரொம்ப வந்து இவர் டார்ச்சர் கொடுக்காம ஒரு டார்ச்சர் வந்து நம்ம சுசீலாவுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம சுசீலாவுக்கு வந்து ரொம்ப அவங்களுக்கு வந்து அந்த நேரத்தில் கொஞ்சம் டிப்ரெஷன் ஆகுது. அதாவது அவங்களுக்கு அவங்க வீட்டில் இருக்கிறதுக்கே வந்து அவங்களுக்கு பிடிக்க மாட்டேது. அதாவது எப்போல்லாம் பாபு வராரோ அவங்களுக்கு வந்து டக்குன்னு வீட்டு வெளியே ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகிறது, இன்னொரு இல்லைன்னா கடைக்கு போகிறது, ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாபுவும் வந்து அதான் சொல்ல கொஞ்சம் அக்ரெசிவாக வராருல. ஸோ வெளியில் பார்க்கும்போதோ சரி, வீட்டுக்கு வந்தாலும் சரி, திரும்ப அந்த மாதிரி பேசுவோம். சில விதமான வாய் தகராறு ரெண்டு பேருக்குள்ளே ஆகிருக்கு. நான் தான் பிடிக்கலன்னு சொல்கிறேன்ல, நீங்கள் ஏன் திரும்ப என்னை ஃபோர்ஸ் பண்ணுறீங்க,
அப்போ அவர் இல்லை நான் அவனை லவ் தானே பண்ணுறேன், நான் வந்து காதலிக்கிறேன், நான் உண்மையாக காதலி கல்யாணம் பண்ண போகிறேன். இல்லை எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல, என் வீட்டில் போய் திரும்ப திரும்ப பேசி என் வீட்லேயும் இப்படி டார்ச்சர் பண்ணாதீங்கன்னு சொல்லி இந்த மாதிரி சுச்சுவேஷன் சம்திங் இந்த மாதிரி சுச்சுவேஷன் நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த காசு வாங்கிட்டு வர இந்த பாபு வந்துட்டு சுசீலாவோட மாமாக்கிட்டையும் பேசுகிறாரு, திரும்ப அவங்க அப்பாவோடையும் பேசுகிறாரு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் அந்த ஒரு 6 மந்த்தில் நடக்குது. ஸோ ஒரு பெண்ணா ஒரு ஒரு ஆளை வேணாம் பிடிக்கலன்னு ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து படிப்பை தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் திரும்ப 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 போனாக்கா இது மாதிரி தானே ஒரு டென்ஷனாக வரும். ஸோ ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, இந்த மாதிரி வாய் தகராறு வந்து கொஞ்சம் ஹார்ஷாக வந்து சுசிலா பேசுகிறாங்க. ஏன் எப்படினாலும் சுற்றிட்டு வரீங்க, ஆக்சுவலி கெட்ட பேட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணல, ஏன் சுற்றிட்டு வரீங்க, வேறு பொண்ணு கிடைக்கலையா, அந்த மாதிரி ஏதோ ஒரு சம்திங் திங்ஸ் பேசின கையோட நம்ம பாபுக்கு வந்து கொஞ்சம் ஹர்ட் ஆயிடுது. ஏன்னா அவர் இருக்கிற பொசிஷன் வந்து அவருக்கு பொறுத்த வரைக்கும் நல்ல ஃபேமிலி, நல்லா தான் இருக்கேன், காசு பணம் இருக்குது, நல்லா வச்சு பார்ப்போம், ஏன் வாய் வாய் இது வான் மீ, ஏன் என்ன எனக்கு எனக்கு என்ன குறை. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆன கையோட பாபு பாட்டுக்கு பாபு போயிடுறாரு. ஓகே பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. ஸோ அன்னிலேருந்து இந்த கொலெக்ஷன் வாங்குறதுக்குள்ளேயும் பாபுவோட அண்ணன் இல்லை பாபுவோட அப்பா, ஸோ அவங்க தான் வந்து வீட்டில் வந்து இந்த காசு கொலெக்ஷன் இல்லை, நம்ம மாமா இருக்கார்ல சுசிலா மாமா, அவர் தான் போய் காசை போய் வீட்டில் போய் கொடுத்துருவார் பாபு வீட்டில், இந்த வட்டி காசை. ஸோ இதேமாரி போயிட்டு இருந்தோன்னே ஏறக்குறைய ஒரு 3 மாதம் ஆகுது. நம்ம சுசீலாவோட பிஹேவியர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் நடக்குது. திடீர்னு பார்த்தா சுசீலா தனிமைப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. யார் பேசினாலும் வந்து சரியாக மூஞ்சி கொடுத்து பேசுறதில்ல. அவங்க அம்மாக்கிட்டேயும் வந்து ஒரு மாதிரி வெறுப்பாக பேசுறது. அப்புறம் சில நேரத்தில் அவங்க வந்து தனியாக வீட்டு வெளியே தானே, இதெல்லாம் வந்து அந்த டைம்லனா வீடு எல்லாமே டெரஸ் வீடு, வெளியில் வந்து காம்பவுண்ட்லாம் இருக்கும், மரங்கள்லாம் இருக்கும். திடீர்னு போய் ஏதோ ஒரு அந்த வீட்டு முன்னுக்கு இருக்கிற ஒரு மரத்துக்கு போய் உட்காந்துருக்கிறது, அதாவது குத்துக்கல்ல போட்டு உட்காரவங்க சொல்லலாம், அந்த மாதிரி போய் உட்காந்துக்கிறது. அதுக்கப்புறம் திடீர்னு வீட்டு விட்டு வெளியே வந்து பார்ப்பாங்க, சுசீலா அந்த மரத்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க, சுற்றி முற்றி பார்த்தாலும் இருக்க மாட்டாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு 2, 3 வீடு தள்ளி அவங்க நேபர் வீட்டுக்கிட்ட வெளியே அந்த திண்ணன்னு சொல்லுவாங்களா, அந்த வெளியே உட்கார இடம் மாதிரி, ஸோ அங்கே உட்காந்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆஃப்டர் அந்த 3 மந்த்ஸ் அந்த ரிசார்ட்லாம் வந்து 3 மந்த்ஸ் வந்து ஆக்சுவலி சுசீலா வந்து இந்த காலேஜ், யூனிவர்சிட்டி அந்த விஷயத்தில் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டு அந்த ஒரு விஷயத்தில் பிஸியாக இருக்க வேண்டியவங்க என்னான்னு தெரில, ஒரு 3 மாதம் ஆகியும் இவங்க இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக வந்து பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்களாம் வந்துட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயம்னாக்கா கண்டிப்பாக சொந்தக்காரவங்க எல்லாத்தையும் தெரியும்ல. எல்லோரும் ஒருத்தர் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் பார்த்து என்னாச்சு ஏதாச்சு தெரில, எங்களுக்கும் தெரில, ஒய் நாட் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள். ஏன்னா அவங்களோட சுச்சுவேஷன் வந்து அப்படியே தனித்தனியாக அவங்க தனிமைப்படுத்திக்கிட்டு, அப்புறம் திடீர்னு பார்த்தா நேபர் வீட்டுக்கு போகிறது, திடீர்னு அந்த 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 வீட்டு காம்பவுண்ட்கிட்டேயே அங்கங்கே சொல்லாமல் கொள்ளாமல் இவங்க வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ வீட்டில் வர போகிறவங்க, இப்போ அவங்க அப்பா அம்மாவுக்கே சம்திங் இஸ் ராங்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏதாச்சும் ஒரு மென்டலி அவங்களுக்கு ஏதாச்சும் பாதிச்சிருச்சா. ஏன்னா அவங்க வந்து ஆல்மோஸ்ட் சொந்தமாகவே அப்படியே ஒரு மாதிரியா பேசிக்கிட்டு, சொந்தமாகவே வந்துட்டு அவங்க அங்கங்கே போய்கிட்டு, ஸோ அந்த மாதிரி அவங்கள சொந்தமாக தலை சீவாமல், சொந்தமாக வந்து சட்ட சூழல்லாம் போட முடியாமல், இவங்களே அந்த மாதிரி சூழ்நிலைக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க நிலமை வந்து கொஞ்சம் வேர்ஸ்ட் ஆகிட்டே போகுது. அன்டில் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தோன்னா, ஹாஸ்பிட்டல் என்ன சொல்கிறாங்கன்னா, சம்திங் ரிலேட்டட், இவங்க வந்து மேபி டிப்ரெஷன் ஆகிருக்கலாம், சம்திங் ரிலேட்டட் டு அவங்க மென்டல் இல்னஸ், அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லி ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கிறாங்க. மேபி ஒரு ஃபியூ வீக்ஸ் அந்த மாதிரி எடுக்கிறாங்க. ஆன் அண்ட் ஆஃப்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க வராங்க. அதே மாதிரி இருந்தும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயும் சரியாக வந்து அவங்கள பார்க்க முடியல. ஏன்னா நார்மலி பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் அது மாதிரி மென்டல் இல்னஸ் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப அக்ரெசிவான கேசஸ், ரொம்ப பார்த்துக்க முடியாத கேசஸ்னால் அந்த மாதிரி அட்மிட் பண்ணிடுவாங்க. இவங்களும் வந்து அந்தளவுக்கு இவங்க அக்ரெசிவ் இல்லையா, ஜஸ்ட் அவங்க பாட்டுக்கு அவங்க சொந்த ஒரு உலகத்தில் வாழ்கிற மாதிரி அவங்க பாட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொந்தமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சொந்த வேலையை அவங்க செய்கிறதில்ல, பாட்டுக்கு நடக்கிறாங்க, போகிறாங்க, வராங்க. பெற்றவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து ரொம்ப கவலையாகுது. ஏன்னா என்னடா பிள்ளைய அப்படி பார்க்குறது, இந்த மாதிரி நிலைமையில் பார்க்குறதா இருக்க, இன்றைக்கி வயசுக்கு வந்த பொண்ணு, இன்னும் அவங்களுக்குன்னு சில அச்சீவ்மெண்ட் பண்ணணும், சில கனவுகள் இருக்குது, நல்லா படித்து சாதிக்கணும், அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஸோ அந்த ஒரு கவலை வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் கவலை தான். ஏன்னா அந்த மாதிரி ஆகிட்டாங்கள்ல. ஸோ ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, வராங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்க்குறாங்க, ஃபாலோ அப் போகிறாங்க, வராங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க அந்தளவுக்கு அக்ரெசிவ் இல்லை, ஸோ நீங்கள் வீட்டில் கூட வச்சு பார்க்கலான்றாங்க. அதுக்கப்புறம்
அப்படியே அந்த நாள் வந்து அப்படியே கடந்து ஏறக்குறைய வந்து இன்னொரு 6 வருஷம் 6 மாதம் ஆயிடுது. ஏற்கனவே அந்த 1 வருஷம் அந்த ரிசல்ட் முடிஞ்சதுலேருந்து அவங்களோட கனவு படிக்க போகலான்னு நினச்சிட்டு இருந்தாங்க. கடைசியா அவர் இந்த மாதிரி மென்டல் இல்னஸ் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி திரும்ப வீட்டுக்கும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கும் மருந்து செலவுக்கு அப்படியே ஆகிட்டே இருந்து ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, இந்த சுசீலா வந்து திடீர்னு பார்த்தா காணோம். எல்லாம் வீட்ல உள்ளவங்க எல்லாம் பதறடிச்சு தேடுறாங்க. தேடுறாங்க காணோம். அப்புறம் பார்த்தா ஆஃப்டர் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 6 to 7 ஹவர்ஸ் கழிச்சு, அவங்க தெரிஞ்சவங்க எல்லாம் 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 இறங்கி தேடுறாங்கல்ல, எல்லாம் எப்போதும் கிட்ட அவங்க வீட்டுக்கிட்டயே தேடுவாங்க. அப்படி இல்ல. இந்த வாட்டி பார்த்தா வீடோட கொஞ்சம் தூரமா வந்து அவங்க இருக்காங்க. ஏன்னா இந்த மாரி சிச்சுவேஷன்ல ஓகே வீடெல்லாம் லாக் பண்ணி வைக்கணும். அதுக்குன்னு கட்டி போட முடியாதுல்ல. ஸோ எவ்ரி சிங்கிள் டைம் வந்து அவங்க வந்து வீட்ல உள்ளவங்க வந்து கதவு லாக் பண்ணி வச்சிருந்தாலும், எப்படி வெளிய வராங்க யாருக்கும் தெரியல. ஆனா, அந்த மாரி அவ்வளோ தூரத்துக்கு வந்து போயிடுறாங்க ஒரு நாள். ஸோ அதுக்கப்புறம் அவங்க வீட்ல உள்ளவங்க திரும்ப கூட்டிட்டு வந்து, "எங்கம்மா போன? என்ன அவ்வளோ தூரத்துக்கு போயிட்ட?" ஆக்சுவலி அவங்க வீடு ஒரு ஏரியா, ஒரு தாமான் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும், அவங்க அந்த வீட்ட விட்டு ஏறக்குறைய வந்து ஒரு 15, 20 கிலோமீட்டருக்கு தூரமா வந்து அவங்க போயிடுறாங்க. அப்ப அந்த டைம்ல வீட்ல உள்ளவங்க ரொம்ப பதறி போறாங்க. என்ன சொல்றாங்க, "சரி பரவால்ல வீட்லயே வந்து லாக் பண்ணி வைங்க. முடிஞ்சா கட்டி போடுங்க." அந்த மாரிலாம் கேட்கும் மனசு கேட்கல அவங்க அப்பா, அம்மாவுக்கு. "இல்ல பரவால்ல நாங்க வீட்ட லாக் பண்ணி வச்சே பார்த்துக்குறோம்." ஸோ அதே போல இன்னொரு தடவையும் அவங்க வீட்ட விட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ அதே போல இந்த சிச்சுவேஷன் 2 தடவ நடந்தாலும் ரொம்ப பயம் எடுத்துருது. ஸோ என்ன பண்றது? ஸோ அவங்க கூடயே இருந்து அவங்க அம்மா வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தவங்க ஸ்டாப் பண்ணி கூடயே இருந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஒரு ஃபியூ டேஸ் கழிச்சு அவங்க வீட்டுக்கு அதான் வீட்டுக்கு சொந்தக்காரவங்க எல்லாம் வருவாங்கல்ல நார்மலா. அண்ணன் பையன், சித்தப்பா பசங்க அந்த மாதிரிலாம் வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன் ஆஃப் த சொந்தக்காரவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, "ஏம்மா இந்த மாதிரி எவ்வளோ நாள் ஆச்சு?" ஏறக்குறைய அந்த இன்சிடென்ட் நடந்துட்டு கட்டுக்க ஒரு 1 வருஷத்துக்கு மேலேயே ஆகப்போகுது. அப்போ கேட்குறோன்னா, "இல்லைம்மா தெரில திடீர்னு இந்த மாதிரி ஆயிட்டா. என்னன்னே தெரில எங்களுக்கு. ஹாஸ்பிட்டல் போனாக்கா டிப்ரெஷன்றாங்க. நான் அவளால சொந்தமாக சுயநலவுல வந்து பேச முடியல அவளால" அப்படின்னு சொல்லவும், "ஏன் நீ இப்ப இது மாதிரி சாமி பார்க்கக்கூடாது? ஏன் இந்த மாதிரி மேபி ஏதாச்சும் காத்து கருப்பு அடிச்சிருக்கலாம்ல" அப்படின்னு சொல்லி சஜஷன் வைக்கவும், இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க மாமா, அவங்க அப்பா எல்லாமே போயிட்டு, அவங்களுக்கு தெரிஞ்ச ஒன் ஆஃப் த இந்த மாதிரி சாமி பார்க்குற இடத்துல போய் பார்க்குறாங்க. ஸோ அங்கே போய் பார்த்தோன்னா தான் இவங்களுக்கு தெரிய வருது என்ன விஷயம்னா, இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து செய்வன வச்சுருக்காங்க. இந்த செய்வன வந்து சர்டன் டைம் வரைக்கும் இருக்கும். ஆனா, அதோட அதோட வீரியம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் குறையும். ஆனா ரொம்ப டைம் எடுக்கும். அந்த சர்டன் டைம்ன்றது சில விஷயங்கள வந்து குறிப்பிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப யாரு செஞ்சா? எப்படி? ஏன் எங்க மகளுக்கு யார் இந்த மாரி செய்வா? அப்பதான் தெரிய வருது. ஆக்சுவலி இந்த மகளுக்கு செஞ்சது வந்து, இந்த மகள ஒரு ஆள் விரும்பியிருக்காங்க. உங்க வீட்டுக்கு வரப்போற ஒரு ஆளு தான் அப்படின்னு சொல்லவும், இவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருது. நம்மலாம் அந்த மாரி இடத்துக்கு போய் பார்த்தா, எக்ஸாக்ட்லி அந்த பேர வந்து சொல்ல மாட்டாங்க. சில சில அறிகுறிகள் சொல்லுவாங்க. அப்ப எல்லா அறிகுறிகளும் அவங்க சொல்லும்போது, வச்சு பார்க்கும்போது, பாபு தான்னு தெரிய வந்துருது. அதுக்கப்புறம் எப்படி கியூர் பண்ணுறதுக்குன்னு சொன்னா, சில சாங்கியங்கள், சில வழிபாடு எல்லாமே சொல்றாங்க. ஸோ அந்த வழிபாடு முறையும் வந்து இவங்க வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்க. ஆனா, ஏறக்குறைய ஒரு 2 to 3 வீக்ஸ் ஆகுது. இவங்களுக்கு வந்து கியூர் ஆவல. அதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு அந்த சாமி பார்க்குற இடத்துக்கு, இன்னொரு இடத்துக்கு போறாங்க. இன்னொரு இடத்துக்கு போறாங்க. ஸோ ஏறக்குறைய ம் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 6, 7 இடத்துக்கு போய் அவங்க பார்த்துடுறாங்க. எங்கே போனாலும் ட்ரீட்மெண்ட் குடுக்குறாங்க. அதாவது மெடிக்கல் ரீதி ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துட்டாங்க. இந்த மாதிரி சாமி பார்க்குற இடம், ஹோமம் அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பார்த்துடுறாங்க. இவங்களுக்கு வந்து அந்த ஒரு புத்தி சுயநலம் வந்துட்டு திரும்ப அவங்களுக்கு வந்து வரல. ஸோ அதே போல் ரொம்ப மனக்கவலையோட வீட்டில் பேரண்ட்ஸாக இருக்கும்போது எப்படி ஒரே ஒரு பிள்ளைங்க எப்படி இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்க முடியும்? ஸோ அப்படியே நாட்கள் பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்குது. ஆக்சுவலி இந்த பாபு வந்து அதோட அந்த கொலெக்ஷன் தான் அதான் அவர் தான் வர்றது இல்லையே. கொலெக்ஷன்ல அங்கே வாங்கிக்கிறாரு. அதோட இவங்க கடமை முடிஞ்சிருது. ஸோ பாபு இங்கே வர்றதும் இல்ல. ஸோ அதே போல் நாட்கள் போய்க்கிட்டே இருக்குது. ஒரு நாள் காலைல எந்திச்சு பார்க்கும்போது, நம்ம சுசீலாவ காணோம். ஸோ அதுக்கப்புறம் திரும்ப வீட்ல உள்ளவங்க எல்லாம் பதறடிச்சு தேட பார்க்குறாங்க. ஏன்னா, அவங்க எல்லா ட்ரீட்மெண்ட்டும் செஞ்சுட்டாங்க. சாமிகிட்டயும் பின்னாடி போயிட்டாங்க. சாமிகிட்ட ப்ரேயர்ஸ் போடாத ப்ரேயர்ஸ் இல்ல. அந்த சாமி பார்க்குற இடத்துல எல்லா இடமும் போயிட்டாங்க. மெடிக்கல் ரீதியும் போயிட்டாங்க. கேனாட் கியூர். அப்போ ஒரு நாள் இதே மாரி தான் திரும்ப நம்ம சுசீலாவ காணோம். வீட்ல உள்ளவங்க எல்லாம் தேடுறாங்க. தேடிட்டு இருக்கும்போது பார்த்தா சுசீலா அதே போல இந்த வாட்டியும்
25 கிலோமீட்டர், 20 இல்ல 15 கிலோமீட்டர். ஸோ அதாவது அந்த ரேடியஸ் அவங்க வீட்லேருந்து அவங்க அவங்க கண்டுபிடிக்கப்பட்ட இடம்னா கொஞ்சம் தூரம். அப்போ போய் பார்க்கும்போது அங்கே இருக்காங்க. அதாவது ஏற்கனவே ஒரு இடத்துக்கு போயிருந்தாங்கல்ல அந்த 15 கிலோமீட்டர். ஸோ அந்த இடத்துக்கிட்ட திரும்ப சுசிலாவை பார்க்குறாங்க. இந்த வாட்டி சுசிலாவை பார்க்கும்போது நான் இந்த வாட்டி எனக்குரிய வந்துட்டு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 24 ஹவர்ஸ் ஆகப்போகுது. அப்புறம் தான் அம்பிடுறாங்க. திரும்ப பிடிச்சி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வரவும் இழுக்கும்போது அவங்க வந்து வரமாட்றாங்க. வட்டம் பிடிக்கிறாங்க. அந்த இடத்துல கீழே உருண்டு பெரண்டு சட்டெல்லாம் கிழிஞ்சு ரொம்ப வலியும் வேதனையும். அதை பார்க்குறதுக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப வலியும் வேதனையாக இருந்துச்சு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு. சரி என்ன பண்ண போகிறோம்? அப்போ அங்கேயே வந்து ஒரு சின்ன ஒரு டெம்பிள் இருந்துச்சு. நீங்கள் போங்க நான் போய் படுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த டெம்பிளில் போய் படுத்துக்கிறாங்க. இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, சாமியை வேண்டிக்கிட்டு ஸோ அங்கேயே உட்காந்துருக்காங்க. வெயிட் பண்ணுறாங்க. அப்புறம் கொஞ்சம் அவங்க மனநல கொஞ்சம் திரும்ப நல்ல ஒரு நிலைமைக்கு வரும்போது அவங்க வந்து திரும்ப கொஞ்சம் காம் ஆகுறாங்க. தூங்கி எழுந்துச்சோன்னே கொஞ்சம் காம் ஆகுறாங்க. அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ இதே மாதிரி சிச்சுவேஷன் வந்து திரும்ப எப்படி லாக் பண்ணி வச்சாலும் எப்படியாச்சும் அந்த வீட்டை விட்டு அவங்க வெளியேறாங்க. ஒரு நாள் திரும்ப அதே சிச்சுவேஷன் நடக்குது. திரும்ப வந்து அந்த இடத்துல வந்து பார்க்குறாங்க. எப்போதும் எங்கே இருப்பாங்க சுசிலா அவங்க வந்து பார்க்குறாங்க, இல்லை. அப்போ அங்கே இருக்கிறவங்ககிட்ட சொல்லி வச்சுட்டு போகிறாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் தான் சொல்லுங்கன்னு. அப்போ அங்கே உள்ளவங்களும் சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் பார்க்கல. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி வந்து வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ இந்த சுசிலா எப்படி எப்போ இந்த டெம்பிளுக்கு வருவாங்கன்னு எனக்கு தெரியல. திடீர்னு பார்த்தா அந்த டெம்பிள்கிட்ட சுற்றிக்கிட்டு இருப்பாங்க, படுத்திருப்பாங்க. இந்த ஆளுங்க இன்ஃபார்ம் பண்ணும்போது அவங்க வீட்டுக்கிட்ட டக்குன்னு பார்த்தா அவங்க வீட்டு ஆள் வந்து பார்க்கும்போது இவங்க இருக்க மாட்டாங்க. அந்த சுற்று வட்டாரத்தில் தேடி பார்க்கும்போது இருக்க மாட்டாங்க. எங்கடா போனாங்க, எங்கடாச்சு ஏதாச்சும் தெரினா நம்பிட மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் திரும்ப யாராச்சும் அங்கே இருக்கிற ஏன்னா இது அவங்க காண போன இடம் வந்து நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல். ஸோ அந்த ஹாஸ்பிட்டல்கிட்ட தான் வந்து சுற்றிட்டு இருப்பாங்க. ஒரு சின்ன டெம்பிள் அங்கே தான் படுப்பாங்க. ஸோ இதே போல் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்போலாம் வராங்களோ நம்ம சுசிலா வந்து காண போயிடுவாங்க. எங்கே போகிறாங்க, யாரை தேட போகிறாங்க, யார் கூட்டிகிட்டு போகிறாங்க தெரியாது. காண போயிடுவாங்க. ஆனால் ரொம்ப அந்த டைமில் கூடயும் அவங்க வந்து அந்த ஒரு புத்தி வந்து சரியாது இல்லைல்ல. அந்த டைமில் கூட அவங்க வந்து ரொம்ப அழகாக இருந்திருக்காங்கன்னு தான் அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க போயிருந்த அந்த டெம்பிள்கிட்ட உட்கார முடியும். அந்த டெம்பிள் பக்கத்தில் இந்த ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது. ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இந்த டீ வியாபாரம்லாம் போடுவாங்களே, வடை விற்கிறவங்க. ஸோ அந்த கடைக்கு வந்து சாப்பிட்றவங்க வந்து பார்த்துருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த ஸ்டாரி கூடயும் ஒன் ஆஃப் த பீப்புள் தான் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க பார்க்கும்போது அப்போ கூடயும் அந்த ஒரு அழுக்கான ஒரு தோற்றத்தில் கூடயும் அவங்க வந்து அழகாக தான் இருந்திருக்காங்க. தட் மீன்ஸ் அவங்க வெரி பியூட்டிஃபுல். அந்த பாபு போய் ப்ரப்போஸ் பண்ணும்போது அதுக்கப்புறம் அதே போல் தான் ஃபேமிலி மெம்பர்ஸ் கண்ணிலே அம்பிடாமையே நம்ம சுசிலா வந்து ஆல்மோஸ்ட் அப்படியே காணாம போயிட்டாங்கன்னு சொல்லலாம். அதாவது காணாமல் போன்னு சொல்கிறத விட அவங்க அங்கே தான் இருக்காங்க. ஆனால் அவங்கள வந்து திரும்ப கூட்டிகிட்டு போகிற ஒரு சூழ்நிலை வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அமையல. ஈவன் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் அங்கே ஒரு 1 டே அங்கே தங்கி இருந்து பார்த்தாலும் அவங்க அங்கே வரமாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து நம்ம சுசிலாவுக்கும் நடந்திருக்கு. இதே போல் நாட்கள் அப்படி போக வீட்டில் உள்ளவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது டெம்பிள்கிட்ட தான் போகிறாங்க. அட்லீஸ்ட் சாமி மேல் நம்பிக்கை ரொம்ப இருக்குது. அந்த ஆத்தா பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த டெம்பிள் பக்கத்துலேயே அந்த ஹாஸ்பிட்டல்கிட்டே வந்துட்டு கோயில் அந்த ஒருத்தவங்க வடைலாம் டீலாம் வியாபாரம் பண்ணுவாங்களோ அவங்கக்கிட்ட என்ன பண்ணுறாங்க, எங்கள் மகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க, ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ஆனால் என் மகளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. எப்போ வந்தாலும் என் மகள் இருக்க மாட்றா, திடீர்னு பார்த்தாலும் ஓடிடுறா. ஸோ நீங்கள் எப்போதும் இங்கே இருக்கும்போது அங்கே தானம்மா இருப்பான்னு சொல்லவும், ஆமாம் அங்கே தான் இருப்பா. சரி இந்தாங்க காசு வச்சுக்கோங்க, முடிஞ்சளவுக்கு வந்தாக்கா சாப்பாடு ஏதாச்சும் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து டேக்கிங் கேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்களோட மகள் மாமா வராரு, சொந்தக்காரவங்க, கசின் பிரதர். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு கவலை தானே. பிடிச்சிட்டு போனால் திரும்ப ஓடியாந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஃபியூ டைம்ஸ் போயிருக்காங்க, வந்திருக்காங்க. ஸோ எதுவுமே செய்ய முடியல. அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் அடைச்சி வச்சு அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்த்துட்டாங்க. திரும்ப அப்படியே போட்டு அங்கே அடைச்சி வைக்கிறதுக்கும் இதாக இல்லை. ஸோ அவங்க என்ன செய்யணும்னு தெரியல அந்த சிச்சுவேஷனில். ஸோ அப்படியே அந்த காலம் ஓட ஆரம்பிக்குது. அங்கே வரப்போகிறவங்க எல்லாத்துக்கும் வந்து இந்த சுசிலாவை பற்றி தெரிய ஆரம்பிக்குது. அவங்க ரொம்ப என்ன ஒரு விஷயத்தில் வந்துட்டு அவங்க எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஆஃப்கோர்ஸ் இது மாதிரி காய்ஸ்லாம் வந்து சில டைமில் கச்சூர் பண்ணுறது, பேசுகிறது. அதாவது இவன்தோ அவங்களுக்கு அந்த புத்தி வந்து சரியான சுயநலவு இல்லைன்னா கூடயும் அவங்களையும் வந்துட்டு சில பேர் வந்து கச்சூர் பண்ணியிருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க. அப்போ எல்லா விஷயத்துலேயும் இந்த சுசிலா வந்துட்டு எந்த சுயநலம் இல்லாதவங்க இந்த மாதிரி காய்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணால் மட்டும்
அவங்க வந்து அவங்கள வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது அவங்க கையில் வந்து எப்படியோ ஒரு தடி, ஒரு கம்பு இல்லை ரோத்தான் இந்த மாதிரி ஒரு திங்ஸ் வந்து அவங்களுக்கு கிடச்சிருது. எப்போலாம் இந்த மாதிரி காய்ஸ் வர டைமு, இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ண டைம்லாம் வந்து ரோத்தான் எடுத்துக்கிட்டு அடிப்பாங்க, இல்லை துரட்டுவாங்க. ஸோ அந்த ஒரு சீன், அதாவது ஒருத்தவங்க வந்து அதாவது ஒரு புத்தி சுவாசீனம் இல்லை, சுயநலம் இல்லை, சட்டெல்லாம் அழுக்கு, முடியெலாம் வந்து சீவல, மூஞ்சிலாம் அழுக்காக இருக்குது. அந்த மாதிரி ஒரு நபர் வந்து ஒரு ரோத்தான் எடுத்துக்கிட்டு ஒருத்தவங்கள துரட்டுனா அது எல்லோரும் பார்ப்பாங்கள்ல. அப்போ கொஞ்சம் சின்ன வயசு பையனுங்க வந்து கேளிக்கை பண்ணுறது, அவங்கள விடைக்கிறது, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறது, கல் விட்டு அடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி நடந்தாலும் அவங்க எஞ்சி துரட்டுவாங்க, ஓடுவாங்க. அப்போ இந்த மாதிரி சீன்லாம் பார்க்க அவங்களுக்கு அங்கே வந்து ஒரு பேரே வந்துடுது. இந்த பேரை நான் மென்ஷன் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா சொன்னால் அது எந்த இடம், எந்த நபர், அந்த மாதிரி விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கும். அதாவது ஒரு பட்டப்பேரை வச்சு இது ஒரு பைத்தியம், இந்த இன்னார் சுசிலா ஒரு பைத்தியம், அந்த மாதிரி வச்சு கூப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அதை கூப்பிட்டு அந்த இடத்துல ஆல்மோஸ்ட் ஒரு 30 வருஷத்துக்கிட்ட அங்கேயே தான் இருந்திருக்காங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் கடைசி வரைக்கும் அவங்கள கண்டுபிடிச்சி கொண்டு போனாலும் திரும்ப வந்துடுறாங்க, இல்லைன்னா கண்ணில் அமிட மாட்டுறாங்க. ஸோ அதே மாதிரி இருந்து அங்கே இருக்கிறவங்க எல்லாமே வந்தவங்க அந்த லூசு சுசிலாவை பார்த்தியா, அந்த பைத்தியத்தை பார்த்தியா, லூசு பைத்தியம் இல்லைன்னு சுசிலா பைத்தியம். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை வச்சு அவங்க வந்து கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஒரு பட்டப்பேராக மாறிடுது. ஃபேமிலி எல்லாத்துக்கும் மனசு கஷ்டம். அந்த டைமில் என்ன பண்ணுறது, நம்ம அந்த டைமில் எல்லாமே வந்து வடைச்சி கூப்பிட்றது, ஒரு பட்டப்பேரை வச்சு கூப்பிட்றது. ஸோ அந்த ஒரு இதில் இருக்கவும் ஸோ அப்படியே கூப்பிட்டு அப்படியே 30 வருஷமாக முடிஞ்சிடுது. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அந்த கடைக்கு போதும் ஒருத்தர் வந்து சாப்பிட்டு பேசிகிட்டு இருக்க கடையில் வந்து சாப்பிடுவார், பேசுவார்ல அந்த ஆண்டிக்கிட்ட, இந்த வடை வைக்கிறாங்களே அவங்ககிட்ட கேட்கும்போது, எங்கே அந்த சுசிலாவை காணோன்னு அவர் கேட்குறாரு திடீர்னு. ஏன்னா அவர் வந்து ஏற்கனவே ஒரு 2 மந்த்ஸ் கழித்து வந்து பார்க்குறப்ப அவங்க சொல்கிறாங்க, இல்லைப்பா சுசிலா வந்துட்டு திடீர்னு ஆக்சுவலி சுசிலா என்ன நடந்திருக்குன்னா, சுயநலவு வந்து நான் எங்கே இருக்கேன், ஏன் இங்கே இருக்கேன், எப்படி இருக்கேன் சட்டை ஐயோன்னு சொல்லிட்டு இந்த ஆண்டிகிட்ட தான் வந்து ஹெல்ப் கேட்டிருக்காங்க. இல்லைம்மா அப்படின்னு நீ வா நம்ம கூட்டி போட்டு சொல்கிறதுக்குள்ளார டக்குன்னு என்ன பண்ணிடுறாங்க, அவங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு. அவங்களோட கோலத்தை அவங்களால பார்க்க முடியல. ப்ளஸ் அவங்களுக்கு அந்த புத்தி சுயநலம் இல்லாமல் போனதே வந்து ஏறக்குறைய ஒரு 18-20 வயசுக்கிட்ட. ஆஃப்டர் அவங்களுக்கு அந்த புத்தி சுயநலம் திரும்பும்போது ஆல்மோஸ்ட் 50 வருஷம் ஆயிடுச்சு, 50 வயசு ஆயிடுச்சு அவங்களுக்கு. எப்படி இருக்கும் வாழ்க்கையில் ஒரு 30 வருஷத்தை தொலைச்சிட்டாக்கா. ஆக்சுவலி கூட தான் ஒரு 55 இயர்ஸ், நியர்லி டு 60 வயசுக்கிட்ட தான் அவங்களுக்கு அந்த சுயநலமே வந்திருக்கு. அப்படி தான் நம்மகிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ எப்படி இருக்கும் ஒருத்தவங்களோட லைஃப்பில், இப்போ நம்ம தூங்கி எந்திரிக்கும் போது நம்மளோட உடம்பு எல்லாமே வயதான உடம்பு, 30 வருஷம் ஆயிடுச்சு, எவ்வளோ விஷயத்தை நம்ம மிஸ் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை வந்து உண்மையிலே வந்து நம்ம சுசிலாவுக்கு நடந்திருக்கு. ஆக்சுவலி இந்த கட்டத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு இன்னொரு ஞாபகம். அதாவது நம்ம ரீசெண்ட்லி படம் ஜெயம் ரவி கிட்ட ஒரு படம் வச்சுருப்பாரு, கோமாளின்னு ஒரு படம். அதில் வந்து ஃபியூ இயர்ஸ் வந்து அவர் கோமாவாகிடுவார். அதுக்கப்புறம் அவர் கண் விழிச்சு பார்க்கும்போது எல்லாமே புதுசாக இருக்கும்ல. ஸோ அது வந்து கொஞ்சம் அதாவது ஷார்ட் டைம் பீரியட். ஆனால் இங்கே இவங்களோட அந்த இளம வயது முடிஞ்சு, அதாவது இவங்களோட வயதான காலத்தில் தான் அவங்க கண் விழிக்கிறாங்க. முழிச்சகையோடு நான் ஏன் இங்கே இருக்கேன், எப்படி நான் இங்கே வந்தேன் அப்படின்னு பேசிவிட்டு, ஆக்சுவலி அங்கே இருக்கிற ஆளுங்கிட்ட ஹெல்ப் கூட அவங்க கேட்கல. ஏன்னா திடீர்னு நடு தெருவில் அசிங்கமான ஒரு கோலத்தில் அவங்க வேலைலாம் அழுக்கு அந்த மாதிரி முடிக்கும்போது எப்படி இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் அவங்களுக்கு அந்த பாதை தெரியுது, அவங்க வீட்டுக்கு போகிற பாதை. அப்படி இப்படின்னு அவங்க வீட்டுக்கு போய் அவங்க சேர்ந்து வீட்டில் எல்லாம் கட்டி பிடிச்சி அழுது, ஐயோம்மா சுசிலா நீ வந்துட்டியான்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியோடு அவங்க சேர்ந்துட்டாங்க. இது ரீசன்ட்லி ஒரு ஐ திங்க் ஒரு 10 to 15 இயர்ஸ்க்கு 10 to 15 இயர்ஸ் இல்லை 12 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் அவங்க ஃபேமிலியோடு சேர்ந்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கண்டிஷன் இருக்காங்களா, இல்லை வயதான நிலைமையில் இருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. வேறு எதுவும் நம்மக்கிட்ட இன்ஃபர்மேஷன் யாரும் ஷேர் பண்ணல. ஆனால் இருந்தாலும் அவங்க கண் விழிக்கும் போது அந்த ஒரு ஏறக்குறைய வந்து 55 to 60 இயர்ஸ் கிட்ட தான் அவங்க கண் விழிச்சிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னு அந்த ஸ்டோரியில், அதுக்கப்புறம் அந்த கடைக்காரவங்க அந்த ஆண்டி தான், ஏன்னா அவங்க எல்லாமே அந்த ஒரே இடத்துல உள்ளவங்க தானே. ஸோ என்ன நடந்திருக்குன்னா, ஏன் திடீர்னு சுசிலாவுக்கு அந்த சுயநலம் ஏன் வந்துச்சுன்னா, ஆக்சுவலி இந்த சுசிலாவுக்கு வந்து செய்வனம் செஞ்சுருக்காங்க. எப்படி செஞ்சுருக்காங்கன்னா, சுசிலாவோட படம், அதாவது படம் ஃபோட்டோ, ஓகே ஃபோட்டோன்னு எடுத்துக்கிட்டால் அந்த டைமில் வந்து வெரி ரே. இந்த 1980s 90ஸ்லலாம் ரொம்ப ரே. கேமரா பிடிச்சி ஃபிலிம் பாய்ச்சி அந்த ஆல்பமில் வச்சுருப்பாங்க.
ஸோ இந்த பாபு போக வர இருக்கும் அந்த வீட்டிலேருந்து கண்டிப்பாக அந்த டைமில் நீங்கள் பார்த்தாலும் இப்போ கூடயும் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் சொந்தக்காரங்க யாராச்சும் வந்தாலும் நம்ம ஃபோட்டோஸ் ஆல்பம்லாம் எடுத்து காமிப்போம்லாம். ஸோ அந்த மாதிரி ஆல்பம்ஸ்லாம் எடுத்து காமிக்கும்போது சுசீலாவோட ஆல்பம் ஃபோட்டோவை எப்படியோ அந்த பாபு கைப்பற்றி இவருக்கு வந்து இவர் தான் கொஞ்சம் காசு உள்ளவராச்சு. ஸோ அந்த டைமில் வந்து அவருக்கு வந்து இந்தியாவில் வந்து கனெக்ஷன் வந்துருக்கு. இந்தியாவில் அதாவது பூர்வீகம்ல நம்ம எல்லாத்துக்கும் பூர்வீகம் இந்தியாவில் ஒரு ஒரு ஊரில் தான் நம்ம பூர்வீகம் இருக்கோம். ஸோ அந்த இடத்துல இவர் வந்துட்டு வர இருப்பார் எப்போதும். ஸோ அந்த சுசீலாவோட பிக்சரை கொண்டு போய் வச்சு சுசீலாவோட ஃபெசிலிட்டிஸ்லாம் வச்சு அவங்களுக்கு வந்து இவர் சேவனை செஞ்சுருக்காரு. எப்படி சேவனை செஞ்சுருக்காருன்னா இவரை வேணான்னு மறுபடியும் அவர் போய் கேட்பார். சொன்னாங்கன்னா அந்த நிமிஷமே அந்த ஒரு சேவனை வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். இல்லைன்னா அங்கே வந்து அவங்க படத்தை வச்சு அவங்க செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. செர்டன் ரிச்சுவல் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க வேணான்னு சொன்ன திரும்ப அவங்களுக்கு வந்து அந்த புத்தி வந்து செயலெல்லாம் போய் அவங்களோட லைஃப் லாங் அவங்க அப்படி பைத்தியமாக அலையணும். சட்டையை கழிச்சிக்கிட்டு நடு ரோட்டில் போகணும், அவமானப்படணும், அவங்க யாருன்னே தெரியக்கூடாது, சொந்த குடும்பம் தெரியக்கூடாதுன்னு சொல்லி அந்த அளவுக்கு கொடூரமான ஒரு செய்வனையை செஞ்சு தான் அந்த பாபு இவங்களுக்கு ஏவி விட்ருக்காரு. ஸோ அதுலேயும் இன்னொரு விஷயம், ஏன் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த சம்பாய் மத்தி, அதாவது சாவர வரைக்கும் அவங்க பைத்தியம் இருந்தால் சாவணும் இருந்திருக்கு. அதில் ஒரு சின்ன ஒரு விஷயங்கள் என்ன அடங்கியிருக்குன்னா, அந்த செய்வனை எப்போ அதை வந்து யாருனாலும் எடுக்க முடியாத ஒரு சேவனையை ஆக்கி வச்சுருக்காங்க. அன்லெஸ் ஒரே ஒரு விஷயம் நடந்தால், அதாவது இந்த செய்வனை செஞ்சவர் இந்த சாமியாரை போய் பார்த்து செஞ்சார்ல நம்ம பாபு, அவர் இறந்தால் மட்டும்தான் இந்த செய்வனை விடுபடும். ஏன்னா அந்த செய்வனையோட உயிர் வந்து அந்த இடத்துல அவர்கிட்ட தான் இருக்கிற மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. அதனால தான் எந்த சாமியை பார்த்தோம், எந்த பூமாவை பார்த்தோம் அந்த செய்வனையை எடுக்க முடியல. செய்வனைனா பிளாக் மேஜிக். ஆக்சுவலி இந்த செய்வனையை வந்து அவர்கிட்டயே அந்த உயிர் வச்சுருக்காரு. ஏன்னா அந்த இன்னொரு விஷயம் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அந்த மெயினான விஷயத்த செஞ்சு தண்ணியில் விட்டுருக்காங்க. ஸோ தண்ணியில் விட்ட ஒரு சேவனை ரொம்ப கஷ்டம் எடுக்கிறதுக்கு, திரும்ப கியூர் பண்ணுறதுக்கு. அன்லெஸ் அந்த ஓனர் செஞ்சவர் இல்லை செய்ய தூண்டுறோம். ஸோ அது அவங்களுக்குள்ளே சில ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. ஸோ அவங்க இறந்தால் மட்டும்தான் இந்த ஒரு செய்வனை கிளியர் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் தான் அவங்க கிளியர் ஆன அன்னைக்கு பார்த்தோம்னா ஒரு 2 days பிஃபோர் வந்து பாபுவும் இறந்துருக்காரு. பாபு இறக்குறதுக்கு அதே அந்த ஃபர்ஸ்ட் 2 days பிஃபோர் இறக்குற அந்த எல்லாமே அந்த 1 வீக்லேயே வந்து அந்த செய்வனை செஞ்ச சாமியாராக இறந்துருக்காரு. ஏன்னா சாமியார் அப்பயே வந்து வயசானவர் பாபு போய் பார்க்கும்போது. ஸோ பாபுவும் எனக்கு அந்த டைம் வயசாகிடுச்சு, அவருக்கும் ஒரு 60 வயசுக்கிட்ட ஆயிருக்கும். ஐ மீன் நம்ம சுஷீலாவுக்கு நியர்லி 60 yearsனால் பாபுக்கு ஒன்றும் கூடல வயசு 70 வயசுக்கு மேலே. ஸோ பாபுவும் அந்த வாரத்திலே வந்திருக்காரு. அந்த வித்தின் அந்த வாரத்தில் தான் சுஷீலாவுக்கும் சுயநலம் வந்திருக்கு. ஸோ சுயநலம் வந்து தான் அங்கே போயிருக்காங்க. ஆக்சுவலி இந்த சாமி பத்த கதை இந்த பாபுவோட தான் ஆக்சுவலி வெள்ளனே சொல்லிட்டாங்க. அதனால தான் அவங்க நிறைய இடத்துக்கு போய் தேடி இருக்காங்க, நான் செய்ய முடியல. ஸோ அதனால தான் கடைசின்னு அவங்க ஒன்றும் செய்ய முடியாமல் அப்படியே சுஷீலாவே ஒன்றும் செய்ய முடியல, பிடிச்சி வைக்கவும் முடியல, எதுவும் செய்ய முடியல. ஸோ அன்டில் சுஷீலாவும் திடீர்னு கண்ணு மறைஞ்சி, ஐ மீன் அவங்க கண்ணில் படாமல் இங்கேயே அவங்க இருந்து, ஸோ ஏதோ ஒரு கர்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் நடந்து அவங்க அந்த நல்ல வேலை அங்கே ஒரு டெம்பிள்லேயே வந்து அவங்க ஐக்கியமாயிட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா, அவங்களுக்கு அதான் அந்த செல்ஃப் ப்ரொடெக்ஷன் மட்டும் அவங்களுக்கு வந்து இருந்திருக்கு. யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ணாலும் அந்த கம்பு எடுத்து அடிக்கிறது. ஸோ அப்படியே இருந்து ஆக்சுவலி அவங்க வாழ்க்கையே அப்படியே முடிஞ்சிருச்சு. ஆனால் கடைசியில் அவங்க ஃபேமிலியோட போய் சேர்ந்துருக்காங்க. ஸோ இதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன சொன்னேன்னா, அந்த மாதிரி புத்தி சுயநலம் இல்லாதவங்களை பார்த்தீங்கன்னா சொன்னேன், ஃபியூ டைப்ஸ் சொன்னேன்ல, அது டிப்ரெஷன், அதுக்கப்புறம் சில அதிர்ச்சியான விஷயங்கள். ஸோ இது வந்து இன்னொரு மெத்தட், அதாவது இந்த மாதிரி செய்வனை செஞ்சு ஒருத்தவங்கள இந்த மாதிரி சுயநலம் இல்லாமல் ஆக்குறது. அதுலேயும் நான் ஏன் இந்த டைட்டில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த டைட்டில் ஏன் வச்சேன்னா, கண்டிப்பாக இது ஒரு டைட்டிலில் பார்த்தோன்னே ரொம்ப பேர் வந்து பார்க்கறதுக்கு வந்திருப்பாங்க. ஆனால் அந்த ஒரு விஷயந்தான், அதாவது ஒருத்தவங்களை கூப்பிடுறது, ஒருத்தவங்க லேபிளிங் மட்டும் சொல்லியிருந்தால ஏஸ் ஆஃப்கோர்ஸ் சில பேர் சொல்லுவாங்க, ஆமாம் அவங்களுக்கு வந்து புத்தி சரியில்லை, அவங்களை எப்படி நம்ம வந்து பைத்தியத்தை கூப்பிட முடியும்னு. ஆக்சுவலி நம்ம அந்த விஷயங்கள் வந்து அவங்கள சொல்லாமே அவங்கள பேர் தெரிஞ்சு அவங்க பேரை மட்டும் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலி இந்த ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா அவங்க பேரை சொல்லி அந்த பைத்தியன்னு ஒரு பின்னாடி ஒரு பட்டம் வச்சு தான் அவங்களுக்கு வந்து கூப்பிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி செய்ய வேணான்னு நான் நினைக்கிறேன். ஒருத்தவங்கள மாதிரி சரியில்லையா, சரி அவர் எப்படி இருக்காரு, கொஞ்சம் இந்த மாதிரி வீட்டில் இல்லாத அந்த மாதிரி வீடு இல்லாதவர் உட்காந்துருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும், அதாவது முடிஞ்ச அளவுக்கு வேர்டிங்ஸ், கண்டிப்பாக வார்த்தைகளுக்கு சக்தி இருக்குதுன்னு பல வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த விஷயங்களை வந்து மீண்டும் மீண்டும் சொல்லி அதே ஒரு பேட் எனர்ஜி அவங்களுக்கு கொடுத்து இன்னும் அவங்கள பேட் ஆக்காமல் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி உள்ளவங்களை பார்த்தீங்கன்னா
ஏன் நம்ம அப்பன் ஈசன் இருக்கார்ல, சிவபெருமானே வந்துட்டு இந்த ஒரு வேஷம் போட்டிருக்காரு. அந்த வேஷம் போடல, அவருக்கும் அந்த ஒரு பித்தன்னு ஒரு பேர் இருக்குல்ல. ஸோ அந்த அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஒரு கடவுளோட ஒரு இதுன்னு நினச்சிக்கிட்டு நம்ம கொஞ்ச அளவுக்கு அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கும் உதவி செய்வோம். இந்த சாப்பாடு கொடுக்குறது, மற்ற உதவி செய்வோம். அதே சமயத்தில் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஒரு பாருங்கள், இந்த சுச்சுவேஷனில் அவங்களுக்கு அந்த பட்ட பேர் கொடுத்து அவங்க ஒரு வார்த்தை எடுத்து துரட்டுற அளவுக்கு வந்து அந்த டைமில் சில ஆண்கள் நடந்திருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் அவங்க ஹெல்ப் பண்ண பார்ப்போம். ஹெல்ப் பண்ண முடியலன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கலாமே. ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யலைன்னா அவங்களுக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுல்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பிஹேவ் பண்ணிக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு கூப்பிட்றது கூடியும். ஏன் இந்த வேர்ட்ஸை சொல்லணும்னா, அந்த ஒரு வேர்ட்ஸ் வந்து கேட்குறதுக்கே மனசு கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்கு தெரியாது தான், இருந்தாலும் மற்றவங்க அப்படியே ஒரு பட்ட பேர் ஆனாச்சா அது ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எப்படி இருக்கும். ஆக்சுவலி சாரி செய்யும்போது ஒருத்தவங்க சார்ந்தவங்க சாரி சொல்லும்போது ஒருத்தவங்க ஷேர் பண்ணும்போதே வந்துட்டு நம்ம ரொம்ப கவலையாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் அந்த ஸ்டோரியை நான் செஞ்சு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரியை சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு பெண்மணி படித்து முடிக்கிறாங்க. அப்போ ஒரு ஆண்-நபர் அவங்க மேலே வந்துட்டு ஆசைப்படுறாரு. அதுக்கப்புறம் அவங்க மேலே வந்துட்டு சில செய்வினைகளை ஏவி விட்டு அவங்கள வந்து புத்தி சுயநலம் ஆக்குறாங்க. அதாவது மனநல பாதிக்கிறவங்க எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக்குறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் இல்லை, ரொம்ப வருஷம் கழித்து, ஏறக்குறைய ஒரு 30 வருஷம் கழித்து தான் அவங்களுக்கு அந்த ஒரு விஷயம் தெளிவு வருது. அதாவது அவங்களோட மைண்ட் வந்து தெளிவாகுது. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ ஆக்சுவலி சிம்பிளாக சொல்லப்போனால் இப்படி முடிக்கலாம். மற்றபடி ஒரு ஸ்டோரியாக உள்ள அந்த ஸ்டோரியை கொடுக்கணுன்னு பார்த்திங்கன்னா, அது ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்டோரியில் சிம்பிளாக வேணும்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி சிம்பிளாக வேணும்னு நினைக்கிறவங்க எனக்கு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேணாம், எப்போதும் போல லாங்கான ஸ்டோரியை போடுங்கன்னு சொல்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சிம்பிளாக போடுங்கன்னு சொல்கிறவங்களுக்கும் நான் சில விஷயங்கள் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி ஆல்ரெடி ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சது தான். ஸோ அதே போல் வந்து லாங்கான ஸ்டோரி கேட்குறவங்களுக்கு நம்ம இந்த சேனல்லே நம்ம போடுவோம். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் உங்களோட ஆன்சர் என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சிம்பிளாக சொல்கிற ஸ்டோரினா அந்த கடைசியாக கொஞ்சம் கட்டணம் பேசியிருப்போம் பார்த்தீங்களா, இந்த ஸ்டோரியை பற்றி, அதுதான் சிம்பிள் ஃபார்ம். லாங்காக உள்ளவங்களுக்குன்னு சொன்னாங்கன்னா அந்த லாங் வந்து இப்போ ஃபுல்லாக வீடியோ கேட்டிங்கன்னா 30 மினிட்ஸ் கிட்ட, இதுதான் அந்த லாங் ஃபார்ம். ஸோ எது வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் அடுத்த ஒரு உண்மை சமூகத்தில் சந்திக்கும் வரை சைனிங் ஆஃப் கேஷ் டிகர்.